குழந்தைகளுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம சொன்னா கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட படிப்படியாக விஷயங்களை மறைக்க ஆரம்பிப்பாங்க. அது எங்கே போகும் அப்படின்னா இந்த அடோலசன்ஸ் 10 பருவம் இல்லாட்டி மேலும் அவங்க வாழ்க்கையில் பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது போதைப் பொருள் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குறைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை நமக்கு பண்ணாமல் நம்ம தம்பிக்கோ அண்ணனுக்கோ நிறைய பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து குறை நிறைகள் நிறைய இருக்கும். இதுக்குமே ஒரு முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நமக்கு தாகம் ஏற்பட்டதுன்னா தண்ணி வேணும் வேணும் அப்படின்னு ஏங்குறோமோ அதே போல் போதைப் பொருளோ இல்லை செல்ஃபோனோ வேணும் வேணும் அப்படின்ட்டு ஏங்கும். நிறைய பேர் வந்து இப்போ மெடிடேஷன் பற்றியும் எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அதாவது அது பண்ணலாமா, சரியா தப்பா அப்படிங்கிறது. நிச்சயமாக இப்போ ஒரு மனப்பதட்டம் இருக்குது, இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக பயன்கள் நிச்சயமாக வரும். ஆனால் மெடிடேஷன் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை, அதையும் வந்து சொல்லணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, மனநோய்க்கு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு போதைப் பொருள் மாதிரி ஆகிடும், அது நம்மளை ஜஸ்ட் தூங்க வச்சிரும், மனநோயை கண்ட்ரோல் பண்ணாது, அது வந்து நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எப்படி இந்த மதுபானம் இல்லை சிகரெட் அதெல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படி ஒரு அடிக்ஷன் ஃபார்ம் ஆகுதோ அதே போல் ஆயுசுக்கும் இந்த மனநோய்க்கான மருந்துகள் இல்லாட்டி நம்மளால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. இந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் நிறைய வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. வணக்கம், நான் டாக்டர் கே பிரேம்குமார், மனநல மருத்துவர். முன்னெல்லாம் உடல் நலத்தை பற்றி தான் பெருசாக பேசுவாங்க, மனநலத்தை பற்றி பெருசாக யாரும் பேசுறதில்லை. அதுக்கு காரணம் மனநலம் அப்படின்னாலே ஒரு டேபு சப்ஜெக்ட். மனநோய் அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்மாவாக கருதப்பட்டது. எனக்கு மனநோய் இருக்குது அப்படின்ட்டு வெளியில் சொன்னால் எங்கே நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோ, நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற பயம் பதட்டம் எல்லாருக்குமே முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. மனப்பதட்டம்னாலும் சரி, மன அழற்சி நோய்னாலும் சரி, ஜென்ரல் ஸ்ட்ரெஸ்னாலும் சரி, ஒர்க் பிளேஸில் ப்ராப்ளம்னாலும் சரி, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் பிரச்சனைனாலும் சரி, மக்கள் இப்போது ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. உடல் நலம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவு மனநலமும் முக்கியம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதுனால என்ன பிரச்சனைனாலும் இப்போ மனநல ஆலோசகரையும் மனநல மருத்துவரையும் நாடுற ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்குது. இது ரொம்பவே ஆரோக்கியமான ட்ரெண்ட். ஓகே சார், இப்போது இளம் தலைமுறையினரை பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறையா வகையான அடிக்ஷன்ஸ் வந்து நம்ம அதிகமாகவே பார்க்குறோம். அது லெட் இட் பி ஃபோன் இல்லை ட்ரக்ஸ் எதாக இருந்தாலும் அந்த ஒரு அடிக்ஷன் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ வந்து எது ஹேபிட், எது அடிக்ஷன், ஸோ அதுக்கான அறிகுறிகள் என்ன, அதுலேருந்து எப்படி வெளில வரலான்றதை பற்றி ஒரு சின்னதாக. சரி, ஓகே. அடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம 2 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து இந்த மாதிரி போதைப்பொருள், மதுபானம் இல்லாட்டி வந்து சிகரெட், புகையிலை இதுக்கெல்லாம் அடிமையாகிறது அப்படிங்கிறது அது ஒரு வகை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியரல் அடிக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் இந்த மாதிரி செல்ஃபோன் பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை நிறைய பேர் சூதாடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிஹேவியரல் அடிக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போது டெக்னாலஜி வளர வளர இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் வந்து இளைஞர்கள் அதிக அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதனால் அவங்க படிப்பு பாதிக்கப்படுது, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் அதுக்கு முக்கியத்துவம் தராமல் இதுக்கு வந்து முக்கியத்துவம் தரது வந்து ஏற்படுது. முக்கியமாக எப்போ நம்ம ஹேபிட் ப்ளஸ் அடிக்ஷன் இது ரெண்டுத்தையும் வந்து வேறுபடுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப், அதாவது அவங்களோட அந்த சுய வாழ்க்கையில் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஆகட்டும். இப்போ ஒரு பையனுக்கு பர்த்டே ஆகுறது, இல்லாட்டி வந்து ஒரு வெளியில் எங்கேயா கூட்டு போகணும், ஒரு வெக்கேஷன் போகிறோம், அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராமல் இந்த அடிக்ஷனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து எங்கே அவங்க இந்த ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் தராமல் இந்த அடிக்ஷனுக்கு முக்கியத்துவம் தராது. அதே போல் சோஷியல் சுச்சுவேஷன்ஸ், அதாவது வெளியில் போய் அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஷட்டில் விளையாடுவாங்க, தியேட்டருக்கு போவாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராமல் வீட்டிலேயே உட்காந்து ஃபோனை பார்க்குறது இல்லாட்டி வந்து போதைப்பொருள் பயன்படுத்துறது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து நமக்கு தாகம் ஏற்பட்டதுன்னா தண்ணி வேணும் வேணும் அப்படின்னு ஏங்குறோமோ அதே போல் போதைப் பொருளோ இல்லை செல்ஃபோனோ வேணும் வேணும் அப்படின்ட்டு ஏங்கும். கொஞ்ச நேரம் கூட ஒரு செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அதே போல் ரத்தத்தில் போதைப் பொருள் குறையும் போது அந்த பொருள் வேணும் வேணும்னு எப்படி ஒரு தாகம் இருந்தால் தண்ணிக்கு ஏங்குறோமோ அதே போல் அந்த ஏக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அது இல்லை அப்படின்னா விட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய சிம்டம்ஸ் ஏற்படும். உதாரணத்துக்கு இப்போது நிறைய மதுபானம் மருந்துறவங்களாக இருக்கட்டும், இல்லை போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்களாக இருக்கட்டும், திடீர்னு அதை பயன்படுத்தலை அப்படின்னா கை நடுக்கம், பதட்டம், படபடப்பு, தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்குது. அதாவது இப்போ நான் புகைப்பிடிக்கிறதுனால தான் எனக்கு வந்து நுரையீரலில் வந்து பிரச்சனை ஏற்படுது, மதுபானம் அருந்துறதுனால தான் என் கல்லீரல் பாதிக்கப்படுது, இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க வந்து இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, மதுபானத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ அது ஹேபிட்டை தாண்டி ஒரு அடிக்ஷனாக போகுது. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்ன்னு தாண்டி வேலைக்கு போகிறவங்கன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பிளேஸில் நிறைய ப்ரெஷரை சந்திக்கிறாங்க. அதே ப்ரெஷரோட வீட்டுக்கு வரும்போது வீட்டிலேயே இந்த பிரச்சனைகள் வருது.
ஸோ இந்த வீடு வேலை அப்படின்ற 2 லைஃப் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எப்போவுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, இல்லை அப்பா அம்மா கூட பிரச்சனை அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம வேலையில் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க மேலே காட்டுறது, இல்லை வேலையில் நம்மளை வந்து சுப்பீரியர்ஸ் யாரோ பாஸ் யாரோ திட்டாங்கன்னா அதை கொண்டு போய் நம்ம பசங்க மேலே வந்து எரிஞ்சு விழுறது, இல்லை மனைவி மேலே எரிஞ்சு விழுறது. இதை வந்து சைக்காலஜியில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை யார் மேலேயோ நம்ம காட்டுறது. இதை வந்து முக்கியமாக நம்ம தடுத்துக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். வேலை செய்கிறோம் அப்படின்னா நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மருத்துவர்களே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 to 5 ஜாப் கிடையாது. தொடர்ச்சியாக வந்து வேலைகள் வரத்தான் செய்யும். இப்போ எங்களுக்கே வந்து ஒரு பேஷண்ட் கால் பண்ணாங்கன்னா அந்த சமயத்தில் வந்து டினை பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு பவுண்டரிஸ் எங்கே செட் பண்ணுறோங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வேலை பளு இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம வேறு யாருக்கா டெலிகேட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஜூனியருக்கோ நம்ம சீனியருக்கோ இந்த சமயம் வந்து என்னோட குழந்தைக்கு பர்த்டே இருக்குது, இல்லை இந்த டைம் நான் வெக்கேஷன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெலிகேட் பண்ணி விடலாம். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகள் வந்தது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்பீரியர்ஸ்கிட்டையும் நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் மீறி நம்ம சுப்பீரியர்ஸ் ரொம்பவே நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஆஃபீஸ்லாம் வந்து இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கேயும் போய் நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் அதெல்லாம் வந்து தேடுறதுக்கான வழிவகைகள் செய்யலாம். இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, கலீக்ஸ், நண்பர்கள் இதே மாதிரி சுச்சுவேஷனை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படிங்கிறத பார்த்தும் நம்ம வந்து கற்றுக்கலாம். அதையும் மீறி ரொம்பவே மனச்சோர்வாக இருக்குது, மன அழற்சியாக இருக்குது, இதை நாங்கள் எப்படி கையாளுறதுனே தெரியல, இதனால் வந்து வீட்டிலையும் வந்து சிக்கல் வருது அப்படின்னா நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் போகிறதுல எந்த வகையான தப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றத தாண்டி ரிலேஷன்ஷிப்குள்ளே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வரும்ல. ஸோ அதிலேருந்து எப்படி வெளில வர்றதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக் பண்ணாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க என்னென்ன பண்ணணும், அவங்களுக்குள்ளே என்னென்ன பண்ணணும், அதையும் தாண்டி வெளியில் டாக்டர்ஸ் வந்தால் எப்படி பண்ணணும்? அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராட் என்காம்பஸிங் டேர்ம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிறதும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதாவது ஒரு காதல் உறவு அப்படின்னாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். கணவன் மனைவி அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ரிலேஷன் டைனமிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து அதுக்குன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கிவ் அண்ட் டேக் காம்ப்ரமைசஸ் எல்லாமே உண்டு. ஒரு சிலதை விட்டு வெளியில் வரலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னா பிரேக்கப் பண்ணிவிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நாடலாம். அதே பெற்றோர்கள் இல்லாட்டி வந்து நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் பிரேக் பண்ண முடியாது. ஸோ அதை பொறுத்து தான் நம்மளோட எப்படி இந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து மாறும். இப்போ நீங்கள் கேட்டது வந்து சப்போஸ் ஒரு லவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை ஏற்படுது, இல்லாட்டி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா முக்கியமாக இருவரும் உட்காந்து அவங்களோட வீக்னஸை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறத வந்து தவிர்த்துப்பாங்க. நிறைய நேரம் அதுக்கு காரணம் அவங்களோட ஈகோவாக இருக்கும். எங்கே நம்மளோட தவறுகளை சுட்டி காட்டிட்டோம் அப்படின்னா நாளை பின்ன அதை சொல்லி காட்டுவாளோ நம்ம மனைவி, இதை வந்து வெளியில் அவங்க அம்மா அப்பா கிட்ட நமக்கு சொல்லி நம்மளை பற்றி சொல்லி இதனால் நமக்கு வந்து நம்ம தரம் தாழ்ந்து போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி அச்சங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் விடுத்துட்டு ஒருத்தர் மனம் விட்டு பேசினாலே நிறைய விஷயங்கள் வந்து சால்வ் ஆகும். அது பேசாமல் ஒரு தடுப்பு இருக்குது, நீ என்ன கேட்குறது, நான் என்ன சொல்கிறது, உன்னை விட நான் பெரியவ அப்படிங்கிற அந்த ஈகோனாலேயே வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிறது மூலமாகவே நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதையும் மீறி பிரச்சனைகள் வருது அப்படின்னா எதனால் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு நோட் புக்லையோ நம்ம ஒரு லிஸ்ட் மாதிரி கூட போட்டு பார்க்கலாம். இதுக்கு சொல்யூஷன் இருக்கா, இல்லை சொல்யூஷன் இல்லையா, இதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா, கட்டுப்படுத்த முடியாதா, கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்த முடியாதுன்னா அதை வந்து தள்ளி போட முடியுமா, இல்லை அதை பற்றி நம்ம வேற யார்கிட்டயா ஹெல்ப் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதையும் மீறி போச்சு அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர் அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். அவங்க நம்மளுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் இல்லை குழந்தைகள் அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குறைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை நமக்கு பண்ணாமல் நம்ம தம்பிக்கோ அண்ணனுக்கோ நிறைய பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து குறை நிறைகள் நிறைய இருக்கும். இதுக்குமே ஒரு முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுறது. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இவன் என்னடா பொடி பையன், இவன்கிட்ட நம்ம என்ன பேசி இவன் என்ன நமக்கு சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்க அப்படி இல்லை, ரொம்பவே தெளிவாகவும் இருக்காங்க, நிறைய மெச்சூரிட்டியோடவும் இருக்காங்க. அதனால் அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பெற்றோர்களுக்கும் தெரிய வரும். அதன் மூலமாக பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் தேடுறதுக்கான ஒரு உதவியாக இருக்கும். குழந்தைகளுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம சொன்னால் கேட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட படிப்படியாக விஷயங்களை மறைக்க ஆரம்பிப்பாங்க. அது எங்கே போகும் அப்படின்னா இந்த அடலசன்ஸ் 10 பருவம் இல்லாட்டி மேலும் அவங்க வாழ்க்கையில் பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது போதைப் பொருள் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதெல்லாத்தையும் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட மறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்தணும். அதாவது அம்மா அப்பா என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் கூட இருப்போம்,
நான் வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை சின்ன வயசுலேருந்தே கல்டிவேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே அவசியம். இப்போது நிறையா பிரிவினருக்கு நிறையா வகையான மன அழுத்தங்கள் மன பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் மனதை தாண்டி கண்டிப்பாக உடலை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கும் இல்லையா? ஸோ அது நிறைய பேருக்கு அது தெரியாது, அது எப்படின்ற ஒரு விஷயமும் புரியாது. ஸோ அதை நீங்கள் எப்படி கன்சீவ் பண்ணுங்க? அதாவது மனநோய் அப்படிங்கிறது மனசை மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லைங்க, உடலை பற்றியும் வந்து ரொம்பவே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். நிறைய பேருக்கு மனநோய் வந்துடுச்சு அப்படின்னா சரியாக தூங்க மாட்டாங்க. தூக்கமின்மைங்கிறது மனநோயில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் பசி எடுக்காது, சரியாக சாப்பிட மாட்டாங்க, தன்னைத்தானே கவனிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப தீவிர மனநோயெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா குளிக்காமல் இருக்கிறது, பல் விளக்காமல் இருக்கிறது, தலை ஒழுங்காக வாராமல் இருக்கிறது, துணியை துவைக்காமல் அப்படியே போட்டுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய உடல் உபாதைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக மனநோய் அப்படின்னாலே உடல் ரீதியான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் சிம்டம்ஸும் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மனப்பதட்டம் அப்படின்னா அடுத்து என்ன ஆகுமோ அப்படிங்கிற மன அளவில் பதட்டம் மட்டும் இல்லை, நெஞ்சு வலி வரலாம், படப்படன்னு வந்து ஹார்ட் அடிச்சுக்கலாம், ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக இருக்கும், பிளட் ப்ரெஷர் மேலே கீழே ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்ற கலக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரே பதட்டமாக இருக்குன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அர்ஜென்சி வரும். இல்லை வயிற்ற கலக்கி நிறைய பேருக்கு டயரியா ஆகும். தூக்கம் இல்லை அப்படின்னா தலைவலி வரும். நிறைய பேருக்கு வந்து கண் மங்கலாக தெரியுறது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ரொம்ப இந்த தீவிர மனநோய் அதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா குளிக்காமல் போகிறது, பல் விளக்காமல் போகிறது, இதனால் வந்து தோல் நோய்கள், உடலில் வந்து புண், இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் வரலாம். சாப்பிடாமல் போகிறதுனால ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படலாம். தண்ணி குடிக்காமலாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க தீவிர மனநோயில், 2 நாள் 3 நாள்லாம் குடிக்காமல் இருப்பாங்க. இதனால் நீர் சத்து இழப்பு ஏற்பட்டு இதனால் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். ஸோ மனநோய் அப்படிங்கிறத மனசு தனியாக உடம்பு தனியாக அப்படின்னு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணாமல் ரெண்டுத்தையும் ஒன்னோடு ஒன்று இணைச்சு தான் நம்ம பார்க்கணும், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போது நிறைய இடங்களில் இந்த மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு, ஆங்ஸைட்டி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடிடேஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து மெடிடேஷன் பற்றினா ஒரு தெளிவான ஒரு அறிமுகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து ஏதாவது எங்கேயாவது பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க, இன்ஸ்டண்ட்டாக எதுவும் சொல்யூஷன் இல்லாதனால உடனே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க, எப்படி அவங்க கிராஜுவலாக அச்சீவ் பண்ணலாம்? சரி, ஓகே. இப்போ மனநோய் அப்படின்னு வந்ததுன்னா அதை 2 வகையாக நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஒன்று வந்து மருந்து இல்லாமல் இந்த கவுன்சிலிங் தெரப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மூலமாக மேனேஜ் பண்ணலாம். மற்றபடி அந்த மனநோயே ரொம்ப தீவிரமாக இருக்குது, அந்த இன்டென்சிட்டி ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மருந்துகள் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். எப்படி மனநோய் பற்றி நிறைய தப்பான கருத்துக்கள், ஸ்டிக்மா, டேபுலாம் இருக்கோ அதே போல தான் மனநோய்க்கான மருந்து எடுக்கிறதுலையும் நிறைய டேபு, ஸ்டிக்மா எல்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, மனநோய்க்கு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு போதைப்பொருள் மாதிரி ஆகிடும், அது நம்மளை ஜஸ்ட்டு தூங்க வச்சிரும், மனநோயை கண்ட்ரோல் பண்ணாது, அது வந்து நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எப்படி இந்த மதுபானம் இல்லை சிகரெட் அதெல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படி ஒரு அடிக்ஷன் ஃபார்ம் ஆகுதோ அதே போல் ஆயுசுக்கும் இந்த மனநோய்க்கான மருந்துகள் இல்லாட்டி நம்மளால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. இந்த மாதிரி தவறான எண்ணங்கள்லாம் நிறைய வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட வரவங்களே நோய் தீவிரமாக இருக்குது, நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் ரிலக்டண்ட்டாக தான் இருக்காங்க. கவுன்சிலிங்லேயே சரி பண்ண முடியாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. பெரும்பாலான மனநோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மருந்துகளும் கொடுக்கணும், கூடவே கவுன்சிலிங்கும் கொடுக்கணும். ரெண்டும் தனித்தனியாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா முழு பயன் கிடைக்காது. ஸோ ரெண்டுமே வந்து சேர்ந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தூங்க வைக்கிறதுக்கு தான் நம்ம மருந்து கொடுக்குறோங்கிறது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். பெரும்பான்மையான மனநோய்கள் பார்த்தீங்கன்னா மூளையில் நிறைய ரசாயன மாற்றங்கள்னால ஏற்படுது. அந்த ரசாயன மாற்றங்களை நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கும் சரிப்படுத்துறதுக்கும் தான் நம்ம வந்து மருந்து கொடுக்குறோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ரத்தத்தில் சக்கரை அளவு கூட குறையுது அப்படின்னா நம்ம மாத்திரை கொடுக்கறது மூலமாக அந்த சக்கரை அளவை நம்ம வந்து சமன்படுத்துகிறோம் இல்லையா. அதே போல தான் இப்போது ஒரு தீவிரமான மனநோய், இந்த ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரி தீவிரமான மனநோயில் பார்த்தீங்கன்னா இந்த டோபமின் அப்படிங்கிற ரசாயனம் வந்து மேலே கீழேன்ட்டு இருக்கும். மன அழற்சி நோய் அதில் பார்த்தீங்கன்னா சிரோட்டோனின் அப்படிங்கிற ரசாயனம் வந்து மேலே கீழேன்ட்டு இருக்கும். அதே போல் பதட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரோபினெஃப்ரின் அப்படிங்கிற ரசாயனம் மேலே கீழேன்ட்டு இருக்கும். இந்த ரசாயனங்கள் எல்லாம் சமன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு தீர்வு ஏற்படும். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம மருந்து மாத்திரை கொடுக்கறது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக இல்லை, இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முழு தீர்வு, முழு பலன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இப்போ மெடிடேஷன் பற்றியும் எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது அது பண்ணலாமா, சரியா தப்பா அப்படிங்கிறது. நிச்சயமாக இப்போ ஒரு மனப்பதட்டம் இருக்குது, இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக பயன்கள் நிச்சயமாக வரும். மெடிடேஷன் அப்படிங்கிறது மனசை ஒருநிலைப்படுத்தும். கண்ணை மூடிட்டு நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம மூச்சில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒன்று உங்களுக்கு மூச்சு வந்து சீராகுது. ஸோ உடல் ரீதியாக ஏதாவது உபாதைகள் இருந்தாலும் ஓரளவு அது கண்ட்ரோலுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம மூளையோட பின்பகுதிக்கு போயிட்டு நமக்கு முன்னாடி நம்ம உடல் பற்றின அவேர்னஸ் அது வந்து முழுமையடையுது. ஆனால் மெடிடேஷன் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை, அதையும் வந்து சொல்லணும். அதாவது ரொம்ப இந்த ஸ்கிசோஃப்ரீனியா இல்லை பைபோலார் டிசார்டர் இந்த மாதிரி தீவிரமான மனநோய்களுக்கெல்லாம் மெடிடேஷன் தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம ரொட்டீன் டெய்லி லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அது உதவும். தினமும் ஒரு 10 நிமிஷம்
உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு டைமாக இருக்கட்டும், அது நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களை ஒருநிலைப்படுத்தும் போது உங்கள் மூச்சு சீராக இருக்கா, உங்கள் ஹார்ட் பீட் சீராக இருக்கா, உடல்நிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாறுபாடுகள் இதெல்லாத்தையும் நீங்கள் கவனம் செலுத்தி அதுக்கான தீர்வுகளை தேட முடியும். மெடிடேஷனுங்கிறது நிச்சயமாக மனசுக்கு மனநலத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலை கேட்டு அதன்படி நீங்கள் செய்கிறது நல்லது. ஏன்னா எல்லாத்துக்குமான தீர்வு அது கிடையாது. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும்.